ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் மூவியா வெளியான பேட் கேர்ள் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வெற்றிமாறன் ப்ரொடக்ஷன்ல சர்ச்சையை கலப்பின வெற்றிமாறன் தன்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியை துறை இழுத்து சாத்திட்டு போறேன் அப்படின்னு சொல்ல வச்ச ஒரு படம் தான் பேட் கேர்ள். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ரம்யா ஒரு ஆர்த்தடாக்ஸான பிராமின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்க 11th படிச்சுட்டு இருக்கும்போது கிளாஸ்ல புதுசா சேர்ந்த நலன் அப்படிங்கிற பையனை லவ் பண்றாங்க. இந்த விஷயம் அதே ஸ்கூல்ல வேலை செய்யற ரம்யாவுடைய அம்மாவுக்கு தெரிய வர அவங்களை கண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வேற ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. அந்த கட்டத்துல இருந்து ரம்யா ஒரு ரிபல் ஆட்டிடியூடோட பேரண்ட்ஸ்க்கு பிடிக்காத எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட லைஃப்ல வெவ்வேறு ஸ்டேஜஸ்ல அவங்களுக்கு வரக்கூடிய லவ், அவங்க சந்திக்கிற மனிதர்கள், அதனால அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் என்னங்கறத சொன்ன படம் தான் பேட் கேர்ள். பொதுவா கம்மிங் ஆஃப் ஏஜ் மூவிஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே பாய்ஸ்க்கு மட்டும் தான் எடுப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஃபீமேல் சென்ட்ரிக் கேரக்டரான ரம்யாங்கிற ஒரு ஃபிளாட் ஃபீமேல் கேரக்டர் வச்சு இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. படத்துல ஃபன்னியான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் இன்டென்ஸான ஒரு செகண்ட் ஹாஃபும் இருந்துச்சு. ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறமா அதுல இருந்து வெளியே வர முடியாம எப்படி தவிக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லியிருந்தாங்க. எமோஷனல் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய சீக்வன்ஸ்ல மதர் டாட்டருக்குள்ள இருக்கிற அந்த பாசம், கோவம் எல்லாத்தையும் ரொம்ப நல்லாவே ரியலிஸ்டிக்கா சொல்லியிருப்பாங்க. ரம்யாவுடைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு தெரியாம தவிக்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படத்துடைய கதைக்களம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அந்த டைம்ல யூஸ் பண்ணப்பட்ட 1100 போன், ஆர்குட், SS மியூசிக், சோனி வயோ லேப்டாப் மாதிரியான டீடைலிங் நிறைய பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலை தரும். ஒரு அடலசன்ட் கேர்ளா இருந்து ஒரு உமனா எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லியிருந்தாங்க. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான படம் தான். ஸ்கூல், காலேஜ் ஒர்க்னு 3 ஃபேஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான ஒரு டோன் வந்து மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அது நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. பெண்களுக்கு செய்யப்படுற ஒடுக்குமுறைகளையும் ஆணாதிக்கமான விஷயங்கள் பத்தின ஒரு சோஷியல் மெசேஜ் இந்த படத்து மூலமா சொல்லியிருக்காங்க. பிஜிஎம் அண்ட் சவுண்ட் ட்ராக்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அஞ்சலி சிவராமன் பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் தி ஷோ அப்படின்னே சொல்லலாம். ரம்யா அப்படிங்கிற கேரக்டர் ரொம்ப நல்லாவே நடிச்சு கொடுத்திருக்காங்க. சப்போர்ட்டிங் ரோல்ஸ் நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. குறிப்பாக அவங்களோட அம்மா கேரக்டரா வரவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இருக்கிற சில காட்சிகள் டிராகிங்கா தான் இருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் கம்மிங் ஆஃப் ஏஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. பேட் கேர்ள் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.